இங்க ஜோன்ஸ்ங்கிற ஒருத்தர் வெறும் $10 எடுத்துக்கிட்டு ஒரு கேசினோவுக்குள்ள வர்றாரு. அங்க இருந்த கேஷியர் அந்த $10 காயின்களா மாத்தி கொடுத்துட்டு அவரு நிறைய பணம் ஜெயிக்கணும்னு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஜோன்ஸ் பார்க்கும்போது அங்க இருந்த ஒரு வயசானவர் ஒரு ஸ்லாட் மிஷினுக்குள்ள ஒரு காயினை போட்டுட்டு ஹலோன்னு கத்துறாரு. உடனே அந்த மிஷினுக்குள்ள இருந்து மழை மாதிரி காயின்கள் கொட்டுது. அதே மாதிரி அவரும் ஸ்லாட் மிஷினை தேடும்போது அங்க ஒரு மிஷினுக்கு மேல் மட்டும் வித்தியாசமா ஒரு லைட் க்ளோ ஆகுறத கவனிக்கிறாரு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அந்த ஸ்லாட் மிஷினுக்கு போயிட்டு ஒரு காயினை எடுத்து நல்லா தேய்ச்சி அந்த ஸ்லாட் மிஷினுக்குள்ள போட்டுட்டு ஹலோன்னு சொல்றாரு. அடுத்த செகண்டே அவருக்கு ஜாக் பாட் கிடைக்குது. அடுத்ததா இப்போ அந்த க்ளோவிங் லைட் இன்னொரு மிஷினுக்கு மூவ் ஆகி போயிருக்கிறத பாக்குறாரு. உடனே ஜோன்ஸ் அந்த மிஷினுக்கு போயிட்டு அதே மாதிரி காயினை தேய்ச்சி அதுக்குள்ள போட்டுட்டு ஹலோன்னு சொல்றாரு. இந்த டைமும் அவருக்கு ஜாக் பாட் கிடைக்குது. அப்போ அங்க ஒரு அட்டெண்டன்ட் வந்து அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி நீங்க $15,600 ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்றா. ஆனா ஜோன்ஸுக்கே நாம எப்படி ஜெயிச்சோம்னு புரியாம ஷாக்கிங்ல நிக்கிறாரு. அந்த டைம்ல அந்த க்ளோவிங் லைட் மூவ் ஆகி இன்னொரு மிஷினுக்கு மேல போறத ஜோன்ஸ் பாக்குறாரு. அப்போ அங்க இருந்த ஒரு வயசான லேடி அந்த ஸ்லாட் மிஷினுக்கு மட்டும் போகாதுன்னு அவனை வார்ன் பண்றாங்க. ஆனா அவன் அதை கண்டுக்காம அதே ஸ்லாட் மிஷினுக்கு போறான். அப்படி போயிட்டு அதே மாதிரி அந்த மிஷினுக்குள்ள காயினை போட்டு ஹலோன்னு சொல்றான். பார்த்தா திரும்பவும் அவனுக்கு ஜாக் பாட் கிடைக்குது. இப்போ அந்த வயசான லேடிக்கும் அந்த சீக்ரெட் புரிஞ்சிருது. அவங்களும் அவனோட ஹெல்ப்போட ஒரு ஸ்லாட் மிஷினுக்கு போயிட்டு அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கும் ஜாக் பாட் கிடைக்குது. இதையெல்லாம் அந்த கேசினோவோட ஓனர் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ள ஜோன்ஸ் 29 டைம் வின் பண்ணிருப்பாரு. எல்லா டைமும் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி காயினை தேய்ச்சி மிஷினுக்குள்ள போட்டுட்டு ஹலோன்னு சொல்றாரு. அதை பார்த்து அந்த கேசினோவோட ஓனர் பயத்துல நடுங்கி போயிடுறாரு. இப்பயே அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா தன்னோட மொத்த கேசினோவும் திவால் ஆகிடும்னு பயப்படுறாரு. அப்போ அந்த ஓல்டு லேடி ஜோன்ஸ் கிட்ட வந்து அடுத்ததா எந்த மிஷின்ல ஜாக் பாட் கிடைக்கும்னு கேக்குறாங்க. அவரும் அந்த லைட் க்ளோ ஆகிற மிஷினை கரெக்டா கையை நீட்டி காமிக்கிறாரு. உடனே அந்த ஓல்டு லேடி அந்த மிஷினுக்கு போயிட்டு திரும்பவும் ஜாக் பாட் ஜெயிச்சுட்டு ஜோன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்போ ஜோன்ஸ் இவ்வளவு நேரமா ஜெயிச்ச பணம் போதும்னு முடிவு பண்ணி அந்த கேசினோவை விட்டு வெளியே கிளம்ப முடிவு பண்றாரு. அப்போ ஒரு ஸ்டாஃப் அங்க வேகமா ஓடி வந்து ஜோன்ஸை அந்த கேசினோ ஓனரோட ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அங்க போனதும் அந்த ஓனர் ஒரு பேக் நிறைய பணத்தை வச்சு ஜோன்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. அப்படி கொடுத்துட்டு ஜோன்ஸ் கிட்ட இனிமே எங்களோட கேசினோ பக்கம் மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஓனர் ஒரு வண்டியை பிடிச்சு அவரோட வீட்டுக்கே அனுப்பி வச்சிடறாரு. ஆனா வீட்டுக்கு போனதும் அவரோட ஒய்ஃப் இவ்வளவு நேரமா எங்க போனன்னு அவர் கண்ணத்திலேயே ஓங்கி ஒண்ணு வச்சுட்டு அவர் கையில இருந்த பேக்கை புடுங்குறா. ஆனா அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்த்ததும் அதுக்குள்ள கட்டுக்கட்டா நிறைய பணம் இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் அவரு கேசினோல விளையாடி பணம் ஜெயிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட சாரி கேட்டு அவருக்கு ஒரு முத்தமும் கொடுக்குறா.